ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து சாட்டர்டே. அதனால திடீர்னு V3 கண்டினியூ பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்டு வண்டி இன்றைக்கி வந்து காலேஜ் சாட்டர்டே மட்டும் செகண்ட் டிகிரி போட்டிருக்கேன்னு சொன்னல. ஸோ வந்தேன், இவங்க வந்து V3 வச்சுருந்தார். ஸோ அவரும் வந்து ஒரே வாட்டி தான் டாப் செக் பண்ணார் போல். 129 மொத்தமாகவே போகுதுன்னாரு. பட் ஆனால் நான் சொன்னேன் அதிகமாக போகணும். சரி இன்றைக்கி டாப் வந்து செக் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பிளானு. கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சுத்தமாக தெரில. ஏன்னா நானே வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக உட்கார மாதிரி தான் இருக்குது எனக்கு. V3 வந்து நான் ஒரே வாட்டி தான் ஓட்டியிருக்கேன். பிளாக் கலர் வந்து காலேஜ் படிக்கும்போது ஓட்டினது ஃப்ரெண்டுது. அதுவும் ரொம்ப நேரம்லாம் இல்லை, சும்மா கொஞ்சம் தூரம் ஓட்டினேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் ஓட்டுறேனே. மிஞ்சி போனால் 1 கிலோமீட்டர் ஓட்டியிருக்க மாட்டேன். அதுக்குள்ளே எனக்கு கையெல்லாம் வலிக்கிற மாதிரியே இருக்கு. பட் ஆனால் ஹேண்ட்லிங்லாம் செம்மையாக இருக்குது. ஸ்லோவாக ஓட்டினோடனே தோணலை இந்த பொசிஷனில். புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் வண்டி வந்து பின்னாடி அவர் ஓட்டு வர்றாரு. ஸோ இங்கேருந்து ORR வந்து கிட்ட தான், மிஞ்சி போனால் ஒரு 2 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு செக் பண்ணுவோம் டாப் எவ்வளோ தான் போகுதுன்னு. அண்ட் மொத்தமாக வந்து 8200 கிலோமீட்டர் ஓட்டிருக்காரு போல். அண்ட் நம்மளது வந்து 10,000 ஓட போகுது. எப்படியோ வந்து இன்றைக்கி சாட்டர்டேவா, மண்டே சர்வீஸ் விட்ருவோன்னு நினைக்கிறேன். NS 200. ஸோ பார்ப்போம் எப்படின்னு. சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து இன்றைக்கி டாப் செக் பண்ணுறோம் V3க்கு. அந்த V3 வந்து ஒரு கரெக்டாக ஸ்டாப் பண்ணாங்களே, அந்த டைமில் எடுத்தார் போல். ரெட் கலர் தலைவர் வந்து தீவிரமான பைரோஸ்களோட ஃபேனு, அதனால் ரெட் கலர்லேயே எடுத்திருக்காரு. சரி, ஓகே கைஸ், நான் வந்து ORR போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம எம்டிக்கு செக் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் வந்து செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சோலோவாக, அதுக்கப்புறமா வந்து பில்லியனோட செக் பண்ண போகிறோம். இவர் வந்து பில்லியனோட ஓட்டி 129 தான் போச்சு, அதுக்கப்புறம் போகலன்னாரு. ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தான் போகுதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக இங்கேருந்து டோல் இருக்குமா முன்னாடி. கரெக்டாக நான் வந்து பட்டாபிராம்ன்ற இடத்துல இருக்கேன். கொஞ்சம் தூரம் போனால் ஒரு டோல் வரும். கரெக்டாக அங்கே யூட்டன் போட்டுப்போம். அது வரைக்கும் வந்து செக் பண்ணலாம். கரெக்டாக 5th கியரில் 133 போகுது. சே, பஸ் வந்துருச்சு. போகும் போலியே விட்டா இன்னும் 150 கிட்ட. வருது. அந்த ரேஞ்சு தான் போகுது. மேக்ஸிமம் 142 போனேன்னு நினைக்கிறேன். மேடுலாம் ஏறி இறங்குது, அதனால் செக் பண்ண முடியாது. அந்த சைட் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ட்ரை வந்து 142 போனேன் மேக்ஸிமமாக. டோலுக்கு இன்னும் இருக்கும் போலியே. பேசாம டவுன் இறங்கி அப்படிக்கா போயிடலாம். இருங்க கைஸ், நான் அந்த சைடு வரும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ செகண்ட் ட்ரை இப்போது.
டாப் செக் பண்ண மாதிரி தான் போங்க. பொறுமையாக இருக்கு. அதுக்கு மேலே போல கை சுத்தமாக 143 போச்சு. அதுதான் மேக்ஸிமமே. மேலே இன்னும் போவோம், பட் ஆனால் புஷ் பண்ண முடியல. நம்மளுக்கு ரோடு வந்து கரெக்டாக அமையல. பரவாயில்ல, 143 போச்சு. நான் வந்து V3 வந்து ஏரோடைனமிக்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கவே சீக்கிரமாக ஏறும்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து எம்டி மாதிரியே தான் போகுது இதுவும். பட் ஆனால் இந்த வண்டியில் வந்து நம்ம ஸ்லோவாக போனோடனே தோணலை இந்த பொசிஷனுக்கு. அப்போனா பில்லியனோட 130 போனாலே பெருசு தான் நினைக்கிறேன், அதிகம். இந்த லெஃப்ட் தான் நினைக்கிறேன். ஸ்டாண்ட் எடுங்கண்ணா. சரி, ஓகே கேஸ், நான் வந்து அடுத்து பில்லியனோட கண்டினியூ பண்ணுறேன். சர்வீஸ் இப்போ வந்து பில்லியனோட செக் பண்ண போகிறோம். வண்டி எதனா வருதா? அவர் வந்து பில்லியனோட 129 தான் செக் போனார் போல் மேக்ஸிமம். நம்ம வந்து 143 போயிருக்கோம். செம்மையாக கை வலிக்குது கைஸ். ஆனால் இதில் முக்குது. ஆனால் செம்மையாக அவரும் வந்து என் வீட்டு இருப்பார்ல, அதனால் கண்டிப்பாக முக்கும். டவுன்லையாவது எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். நிற்குது கரெக்டாக 134, 135. அவ்வளோதான். 136. போகுது 139. அவ்வளோதான். அது ஒன்று ஸ்ட்ரெச்சு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ரோடு காலியாக இருக்கணும், காற்று அடிக்காமல். இது கரெக்டாக இருந்ததுன்னா வண்டி அசால்ட்டாக ஏறும். 139 போச்சு. தனியாக 143. எனக்கு தெரிஞ்சு தனியாக இன்னும் போவோம் கண்டிப்பாக. பட் ஆனால் வந்து நம்ம வண்டியும் கிடையாது, ப்ரோட வண்டி நம்பி கொடுத்ததே வந்து பெரிய விஷயமா. நம்ம ஓவராக வந்து புஷ் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி செக் பண்ணோமா, அவ்வளோதான். பட் பரவாயில்ல, நான் கூட வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஏறும்னு பார்த்தேன். எம்டி அளவுக்கு ஸ்லோவாக தான் ஏறுது, பட் இருந்தாலும் ஓரளவு ஏரோடைனமிக்ஸ்னால ஸ்பீடாக ஏறுது எம்டியை கம்பேர் பண்ணும்போது. நம்ம ஏதோ டியூட்டன் போட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம். பட் ஆனால் செம்மையாக கை வலிக்குது கைஸ். இது நான் வந்து ஓட்டியே பழக்கம் இல்லைல்ல சுத்தமாக, அதனால் கரெக்டாக இந்த ஜாயிண்ட் வலிக்குது பயங்கரமாக. நான் கூட 133 நின்றுன்னு பார்த்தேன், பட் ஆனால் 139 கிட்டே வந்துச்சு. இப்போ யூட்டன் போட்டு அப்படியே கிளம்பிட்டு தான். அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து ஜாவா எடுத்துகிட்டு வரேன்னாரு 350cc. ஸோ அதுவும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். என்ன தான் வண்டி
இல்லை ஓடிட்டு தான் இருக்கு. இல்லை ப்ரோ, அப்புறமா என்ன பண்ணுறீங்க, வண்டி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோ எடுத்து. ஓகே ஓகே. ஏன்னா நீங்கள் எந்த வண்டியில் ஓட்டினீங்க, வண்டியோட புள்ளி இது தெரியணும். சரி காமிக்கிறேன். அது SR 5. அங்கே இறங்கும் போது காமிக்கிறேன். என்ன வண்டின்னு ஃபுல்லாக காமிக்க சொல்கிறாப்புல. எனக்கு தெரிஞ்ச ஆங்கிள் தான் எப்படி இருக்குன்னு தெரில. இது மறைச்சிக்குதா பாதி ரோட்டை, இல்லை ஃபுல்லாக தெரியுதா என்னன்னு தெரில. வீட்டுக்கு போனால் தான் தெரியும். அந்த ஜாவா எடுத்துகிட்டு வந்தாருன்னா அது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான்லாம் அந்த வண்டியெலாம் ஓட்டினதை கூட கிடையாது. நெக்ஸ்ட் வீக் வந்து சாட்டர்டே அந்த வண்டி எடுத்துகிட்டு வரேன்னாரு. ஸோ அது ஓட்டி பார்ப்போம். அது அப்படி தான் ப்ரோ, மழை டைம் வேறல்ல. பிலினா உட்காரது தான் இன்னும் இதில் மோசமே. செம்ம ஹைட்டாக அந்த அன்றைக்கி ஒரு நாள் உட்காந்துட்டு போனோம் சாப்பிடும்போது என் வண்டியை விட்டு. ஆமாம், பிலியனுடைய 139. அப்போ சோலோலாம் இன்னும் ஏறி இருக்கும். சரிங்க, பின்னாடி உட்காந்து ஓட்டி பார்ப்போம். உட்காந்து பார்ப்போம். நீங்கள் ஓட்டுங்க, பின்னாடி உட்காந்து வரேன். பின்னாடி உட்காந்தா இன்னும் செம்மையாக இருக்கும். ஆமாம், இதுதான் வந்து வண்டி ஃபுல்லாக ரெட் கலர். ஸோ போகலாம். பின்னாடி உட்காந்துட்டு வரேன். பின்னாடி உட்காந்து லாக் பண்ணி இன்னும் செம்மையாக இருக்கும். செம்மைட்டா வரட்டா ப்ரோ? போகலாம் ப்ரோ. ஈஃபில் டவர். சோலோவா அப்போ இன்னும் போயிருக்கும் போல். அந்த சைடே செக் பண்ணோம். இந்த சைடு வந்து எதிர்காத்து ஓவர் அடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து நம்ம ரிட்டர்ன் போகும்போது வந்து போகல. இல்லைனா இன்னும் போயிருக்கும் கண்டிப்பாக. பில்லியனோடையே 138 போச்சு. அப்போ சோலோனா பாருங்கள் இன்னும் ஒரு போயிருக்கும் கன்ஃபார்ம். 153க்கு மேலேயே போயிருக்கும். நம்ம வண்டி வந்து மேக்ஸிமம் 153 போனோம். V3 கண்டிப்பாக போவோம் இன்னும். இப்போ போயிட்டு சும்மா ஃபோட்டோஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். அண்ட் V3 ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டுலாம் வந்து MT போட்டப்போ கேட்டாங்க நிறைய பேர் V3யோட வீடியோ வந்து போட சொல்லி, ரைட் ரிவ்யூ அப்படிலாம் வந்து டாப் ஸ்பீட் அது இதுன்னு. ஸோ இன்றைக்கி தான் வந்து வண்டி கிடச்சிது. நான் வந்து எடுத்துகிட்டு வர சொன்னேன் வண்டியை கூட. ஸோ அப்படியே நானும் GoPro எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு வீடியோ போட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஜாவா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா நம்மளோட NS வந்து சர்வீஸ் ஒரு வீடியோ இருக்கும், 3rd சர்வீஸ். ஸோ அது வந்து மண்டே போட்டுருவேன் எப்படிக்கும் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காற்று வந்து ஓவராக இருக்குன்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.